டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலையும் எரிபொருட்களினுடைய விலையும் விண்ணை தொட்டுவிட்டது. விமானத்திற்கான எரிபொருள் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துவிட்டது. இதனால் விமான நிறுவனங்களை நடத்த முடியாத நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நெருக்கடியை ஆதாரமாக வைத்து வங்குரோத்து நிலை அடைந்து நடத்த முடியாமல் போகின்ற விமான நிறுவனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசினுடைய பணத்தினால் வாங்குகின்றார். வாங்குவதன் மூலமாக பணியாளர்களினுடைய வேலையை காப்பாற்றுவதுடன் எரிபொருள் விலை இயல்பு நிலைக்கு வந்தவுடன் அதிகமான விலைக்கு விற்பனை செய்து அரசிற்கு பணத்தை உழைக்கலாம் என்று ஒரு நியாயத்தையும் இவர் கூறியிருக்கின்றார். இந்த வகையில் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் என்று கூறப்படுகின்ற அமெரிக்க விமான சேவை ஒன்று வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது. 17,000 பணியாளர்களை கொண்ட விமான நிறுவனம் இதுவாகும். இதை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இதனுடைய 90% பங்குகளை அமெரிக்க அரசு வாங்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய பல தரப்பு அதிகாரிகளும். அமெரிக்க அதிபரினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய பிரபலமான செனட்டர் டெட் குரூஸ் கூட இதை கடுமையாக கண்டித்திருக்கின்றார். தோற்று திவாலாகி போயிருக்கின்ற ஒரு நிறுவனத்தை வாங்கி மறுபடியும் நிமிர்த்தி எடுப்பது என்றால் அதற்கான பயிற்சியோ அனுபவமோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கடுகளவும் கிடையாது என்று கூறுகின்றார். இவராலுமே காப்பாற்ற முடியாத ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுகின்ற பயிற்சி இந்த அரசிற்கு ஒரு மண்ணும் கிடையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். லாபம் தராத நிறுவனத்தில் மக்களினுடைய வரி பணத்தை போடுவது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு அரை தேசியமயமாக்கல் கொள்கையாக இருக்கின்றது. அரசுகள் பொதுவாக வளர்ச்சியடைந்த நிறுவனங்களை கைப்பற்றி கையகப்படுத்துவது வழமை. இது வங்குரோத்தடைந்த நிறுவனங்களுக்கு அரை விலை கொடுத்து அவற்றை அரசின் வசமாக கொண்டு வருகின்ற இன்னொரு அரசின் கையகப்படுத்தல் நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எதிர்காலத்தில் திவாலாகி போகின்ற எல்லா நிறுவனங்களுக்கும் இது போன்ற நிலையை ஏற்படுத்தி அமெரிக்க அரசு பணம் கொடுத்து வாங்கவா முடியும் என்றும் அவர் கேட்கின்றார். இது குறித்து அமெரிக்காவினுடைய போக்குவரத்து அமைச்சர் சீன் டெஃபி கூறுகின்ற பொழுது, மக்களின் பணத்தை வீணாக்காதீர்கள். லாபமே தராத நஷ்டத்தில் ஓடும் ஒரு நிறுவனத்தில் பணம் போடுவது முட்டாள்தனம் என்று குறிப்பிடுகின்றார். வேறு எந்த தனியார் நிறுவனங்களும் இதை வாங்க முன்வராத பொழுது அரசு மட்டும் எதற்காக இதை வாங்க முன்வருகின்றது? அவர்களிடம் இல்லாத ஒரு பெரிய அபார திறமை அமெரிக்க அதிபரினுடைய நிர்வாகத்துக்கு எங்கே இருக்கின்றது என்பது அவருடைய கேள்வி. அரசாங்கம் பணத்தை இறைத்து அதனுடைய வீழ்ச்சியை தள்ளி போடலாமே அல்லாமல் அதனால் வெற்றி பெற முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இடிந்து கொண்டிருக்கின்ற கட்டிடத்தை ஓடி சென்று தாங்கி நிலைநிறுத்திவிட முடியாது என்பது அவருடைய கருத்து. இந்த நிறுவனத்திற்கு இப்படி செய்தால் தாங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கின்றோம் என்று அமெரிக்காவினுடைய விமான சேவைகளாகிய டெல்டா மற்றும் அமெரிக்கா மற்றும் யுனைடெட் ஆகியவை தமக்கும் பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இதை வாங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார். ஏனென்றால் இப்படியான வங்குரோத்து நிலைமைகள் வருகின்ற பொழுது வருகின்ற நவம்பர் மாத தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த தோல்விகளை அது தந்துவிடும் என்பதனால் ஈரான் போரினால் தோல்வியடைந்து முறிவடைந்து மூடு விழா காணுகின்ற நிறுவனங்களை மூடு விழா காணாமல் தடுத்து நிறுத்தி நவம்பர் வரை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் ஈரான் போரை அவர் ஏதோ நினைத்து ஆரம்பித்தார். ஆனால் அவர் நினைக்காததெல்லாம் நடந்து கொண்டு இருப்பதனால் அவர் நடக்காத விதங்களிலெல்லாம் நடந்து தேவையற்ற வேலைகளை எல்லாம் செய்து கடும் விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் போர் என்பது ஒரு கட்டிடத்தினுடைய மூலையில் அச்சாணியாக இருக்கின்ற கல்லை இழுத்து விட்டார். கட்டிடம் சரிய ஆரம்பித்திருக்கின்றது. இதை தடுக்க முடியாது என்பதும் இது பலவேறு பிரச்சனைகளை உருவாக்க போகின்றது என்பதும் அமெரிக்க அதிபரோ மற்றவர்களோ ஆய்வாளர்களோ கூற முடியாத முன்னெதிர்ப்பு கூற முடியாத நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க போகின்றது என்பதற்கு ஸ்பிரிட் ஏருக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வை விட வேறு சிறந்த உதாரணங்கள் தேவையில்லை. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்திருக்கின்றன. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.